இப்போது ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துல ஒரு பெரிய கல்லை தூக்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த குளத்து தண்ணியெல்லாம் அப்படியே கலங்கலாகி ஒரு தெளிவில்லாமல் கலங்கலாகி அப்படியே சேரும் சகதியமாக அப்படியே கலங்கலாக இருக்கும். இதை திருப்பி பழைய நிலைமைக்கு அந்த குளத்தை கொண்டு வரணும்னா நம்ம என்ன செய்யணும்? திருப்பி ஒரு கல்லை போட்டால் சரியாக வந்துடுமா? வராதுல்ல. அந்த குளமாக நினைத்து அதுவாக நினைக்கணும் நம்ம. அந்த குளமாக தெளிந்த நீர் கொஞ்சம் நேரம் அமைதியாக அந்த தெளிந்த நீராக வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் அந்த குளம் அமைதியாக இருக்கணும். அமைதியாக எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக அந்த குளம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணீர் தெளிந்த தண்ணியாக நமக்கு கிடைக்கும். கொஞ்ச நேரம் அமைதியாக அந்த இடம் இருந்துச்சுன்னா தெளிந்த தண்ணீர் திருப்பி நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணுறாங்க நம்மளை அப்படின்னா அந்த பிரச்சனையை நினச்சி நினச்சி திருப்பி திருப்பி நாமளும் பிரச்சனை பண்ண பண்ண அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காது. அதனால் ஒருத்தர் நம்ம மேலே பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அமைதியாக போயிடணும். அந்த இடத்துல நம்ம அமைதியாக எந்த சலனமும் இல்லாமல் அமைதியாக போயிட்டோன்னா நமக்கு தெளிந்த மனநிலை கிடைக்கும், தெளிவான சிந்தனை கிடைக்கும், இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாங்கிற ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. அதனால் அந்த இடத்துல அமைதியாக போயிருங்க. அமைதியாக போனால் தான் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே ஜெயிக்க முடியும். பொறுமை வேணும், எல்லாத்துக்கும் ஒரு பொறுமை இருக்குது. பொறுமை இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோன்னு எல்லாம் செஞ்சோம்னா வாழ்க்கை என்றைக்குமே சிறப்பாக அமையாது. அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் பொறுமையாக இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையுங்கிறது ஒரு கருத்து. அதனால் எப்பொழுதுமே பொறுமையாக இருங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார். அதனால் அடுத்தவங்க நம்மளை பேசுகிறாங்க, நம்மளும் எகிரி குதித்து பேசுவோம்னு சொல்லி நீங்கள் 4 வார்த்தை பேசி அவங்க 4 வார்த்தை பேசி இது அசிங்கத்தனமாக மாறி தேவையே இல்லை. அவங்க தேவையெல்லாம் பேசுகிறாங்களா, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான் அப்படின்ட்டு நீங்கள் பொறுமையாக போயிருங்க. நீங்கள் பொறுமையாக போகிறதுக்கு தான் ஒரு தைரியம் வேணும். கோவமாக கத்துறது யார் வேணாலும் கத்திட்டு போயிடலாம். அந்த பொறுமையாக போகிறாங்கல்ல அவங்களுக்கு தான் மனப்பக்குவம் இருக்குன்னு அர்த்தம். அவங்க தான் அறிவாளி, அவங்க தான் புத்திசாலி. அதனால் பொறுமையாக போங்க. வாழ்க்கை என்றைக்குமே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.